பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு இப்போ என்னோட நிலைமை. நான் யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாரும் நான் 10 நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஆளுக்கு என்கிட்டவே நிறைய நலம் விரும்பிகள், நண்பர்கள், கட்சிக்காரர்கள் பேசுகிறாங்க, கேட்குறாங்க, என்ன மேடம் என்ன நடக்குது அப்படின்றாங்க. ஆனால் எல்லாத்தையும் பேசிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருங்க. சத்தியமாக என்னால் சைலண்ட்டாக இருக்க முடியல. எப்போ தான் பேச போகிறோம்? பேசணும்ல. நம் இயக்கத்தை அசிங்கப்படுத்துகிறவர்களை அப்படியே விட்டுட்டு போயிட போகிறோமா? நம்ம பொதுச் செயலாளரை கேவலப்படுத்துகிறவர்களை அப்படியே கடந்து போயிட போகிறோமா? அதில் என்ன சுயநலம் வேண்டி கிடக்கு நமக்கு? நம்ம கட்சிக்காக இல்லையா? உணர்வு ரீதியாக நம்மெல்லாம் தொண்டர்களாக இல்லையா அந்த இயக்கத்துக்காக? இரு பெரும் தெய்வங்கள் வந்து பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு ஆளாளுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தர் பேசுற மாதிரி ஒரு இயக்கம் போயிட்டு இருக்குது அப்படின்னா அமைதியா கேட்டுட்டு போறதுக்கு தான் தொண்டர்களா நம்ம எல்லாம் இருக்கிறோமா? இப்பவாது தொண்டர்கள் பேசலன்னா எப்ப பேச போறோம்? இது சோசியல் மீடியா காலம். எல்லாரும் ஆளாளுக்கு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அமைதியா உட்காந்துருக்க போறோமா? அப்படியே இருந்தா தோல்வி யாருக்குங்க இல்லை? எல்லாருக்கும் தோல்வி வரும். வாழ்க்கையில தோல்வி வரும். இதுல என்ன அரசியல்ல தோல்வி? அதுவும் நடக்கத்தான் செய்யும். இதை கடந்து போறது இல்லையா? அப்படியே இழுத்து மூடிட்டு படுத்துக்க போறோமா? திமுக தோக்கல, ஆளுங்கட்சியா இருந்தாங்க, நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க, அந்த திட்டம் பண்ணோம் இந்த திட்டம் பண்ணோம்னு சொன்னாங்க. அவங்க தலைவரே தோத்து போயிட்டாரு. எத்தனை தலைவர்கள் இந்த தேர்தலில் தோத்துருக்காங்க? திமுக தலைவர் தோத்துட்டாரு, காங்கிரஸ் தலைவர் தோத்துட்டாரு, பிஜேபி தலைவர் தோத்துட்டாரு, 4வது மும்முனை போட்டின்னு சொன்ன நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் தோத்து போயிட்டாரு. 2 தலைவர்கள் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. ஒன்னு விஜய், இன்னொன்னு நம்மளுடைய தலைவர் எடப்பாடியார். எடப்பாடியார் அதுவும் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு. அவருடைய களப்பணியில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? எனக்கு இல்லைங்க, சத்தியமா இல்ல. 1 வருஷத்துக்கு மேல தேர்தல் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று கூட்டணி அமைச்சாரு. அழகா தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாரு. மக்களோட ஆதரவு இருக்கத்தான் செஞ்சது, இல்லாம இல்ல. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். நம்ம யாருமே பார்க்கல, கணிக்க முடியல. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் மாதிரி அறிவாளிகள் மாதிரி பேசின பல பேர் கூட இந்த கணிப்புகள்ல கோட்டை விட்டாங்க. 3 விதமா பிரிஞ்சிருச்சு ஓட்டு. அதுக்காக ஃபுல்லா மக்கள் எல்லாரும் விஜய் தான் வந்தே ஆகணும்னு இன்னும் எதிர்பார்க்கலங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 35% ஓட்டு தான் விஜய்க்கு விழுந்திருக்கு. மீதி ஓட்டர்ஸ் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு அழிச்சிருக்கிறாங்க. அவங்க வாக்குகளை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இன்னமும் நம்ம கிட்ட நம்பிக்கையோட மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. இன்னும் என்ன கேட்டா இது இனி வரக்கூடிய காலங்கள்ல சுலபம்னு நான் நினைக்கிறேன். வெற்றி வாய்ப்பு சுலபம்னு நினைக்கிறேன். 2 இருந்து 2 பிரிச்சது போக இன்னைக்கு 3 அணியா இருக்க போகுது. 3 பேரும் சேர்ந்து பிரிச்சுட்டு போறாங்க அப்படின்னா களத்தில் யார் இருப்பாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. ஒரு முகத்துக்காக வெற்றி தான் இல்லை, அது நடக்காது. இன்னைக்கு வெற்றின்ற விஜய்க்கு நாளைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னால சொல்ல முடியாது. எப்படி வேணா மாறும். அம்மா தோற்கலையா? என்னங்க இது? எதுக்கு நம்ம சோர்ந்து போய் இருக்கணும்? ஆளாளுக்கு இன்னைக்கு வெளியில போறாங்க அப்படின்னா அவங்க சுய லாபத்துக்கு போறாங்க. ஏங்க ஆட்சியில பதவி இல்லாம இருக்க முடியாதா? அதிகாரம் இல்லாம இருக்க முடியாதா? அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம், நீங்க மாவட்ட செயலாளர் இருந்து என்ன பண்ணீங்க? உங்க மாவட்டத்துல எத்தனை தொகுதிக்கு வெற்றி வாய்ப்புக்காக உழைச்சிங்க? அவர் வந்து மற்றவங்க கிட்ட எதையும் கேட்கறது இல்லை. ஏன்? செயற்குழு பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம்ல. பொதுச் செயலாளர் நினைக்கிறத தீர்மானத்தை அவர் முடிவெடுக்க முடியும் என்ற அதிகாரத்தை அவருக்கு கொடுத்ததுக்கு பிறகு அவர் முடிவெடுத்ததுல தப்புன்னு எப்படி வந்து வெளில வந்து பேசுறீங்க? அதை அன்னைக்கே இல்லை சொல்லியிருக்கணும். கூட்டணி இதை வச்சிருக்கணும் அதை வச்சிருக்கணும்னு பேசணும்னு சொல்றீங்களே, இது அன்னைக்கு இல்லை பேசியிருக்கணும். அன்னைக்கு பேச முடியலல்ல. அப்ப எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து தானே இருந்தீங்க. இன்னைக்கு தோல்வின்றனோன்னா வந்து வெளியில வந்து அசிங்கப்படுத்துவீங்களா? இன்னொரு டவுட் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நீங்க உங்க மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற பகுதி செயலாளரையும் ஒன்றிய செயலாளரையும் வட்ட செயலாளரையும் கேள்வி கேட்டுட்டு அவங்க சொல்ற கருத்தை தான் நீங்க வந்து கேட்பீங்க இல்ல? அப்படிதான் நடக்குது. அப்படியே அது நடக்குதுன்னா நீங்க இதை சொல்றதுக்கும் உங்களுக்கு வந்து நியாயம் இருக்கு. என்ன சார் நியாயம் இது? ஒரு இயக்கம் அம்மா சொல்லிட்டு போனாங்க, 100 ஆண்டுகளுக்கு மேலும் இந்த இயக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு போனாங்க. 2016 தேர்தல் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணீர் வரும். அவங்களால நடக்க முடிஞ்சுச்சா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க? அப்படி பிரச்சாரம் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. 2017க்கு அப்புறம் எடப்பாடியார் ஒரு அழகான ஆட்சியை கொடுத்தாரு. அதுல என்ன குறைய கண்டோம்? மக்கள் யாராவது குறை சொன்னாங்களா? ஒருத்தர் சொல்லுங்க.
எடப்பாடியார் செஞ்சது தப்பு அப்படின்னு யாராவது ஒரு மக்கள் குறை சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற மக்கள் சினிமா மோகத்துல ரசிகர்களா இருந்தவர்கள்லாம் சேர்ந்து போய் ஓட்டு போட்டிருக்காங்க. கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல ஓட்டுகள் வந்து பிரிந்து இருக்கு. எங்க திமுகவினுடைய தலைவர் தோத்து போயிருக்காருங்க. அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அங்க தோத்து போயிட்டாங்க. அவங்க என்ன முடங்கி போயிட்டாங்களா? எந்திரிச்சு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலையா? இனிமே என்ன செய்யணும்னு பாருங்க. இனிமே பொதுச் செயலாளர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு பேசுங்க. அதை விட்டுட்டு அவரை குறை சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்தா அம்மாவுக்கு அப்புறம் அடுத்த முகமாக மக்கள் மனசுல பதியப்பட்டது யாரு? எடப்பாடியார் தானே. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே காமிச்சு கொடுத்தீங்க. என்ன என்ன மனநிலையில இருக்கீங்கன்னே புரியலையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு பேசலாம், நம்ம இனிமே பேச முடியாது. நிச்சயமா பேசுங்க. யாரெல்லாம் பொதுச் செயலாளருக்கு எதிர்ப்பாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக பேசுங்க. பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிறைய பேருக்கு இதுல ஒரு சுயநலம். நாளைக்கு அவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வந்தா எப்படி பாக்குறது? ஏங்க, கட்சிக்காக தான் நம்ம இருக்கிறோம். கட்சி யாரை பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்காங்களோ பொதுச் செயலாளருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட தொண்டர்களாக நம்ம இருப்போம். அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய கருத்து. நான் இதை சொல்லிதான் ஆகணும்னு நான் நினைச்சேன். நான் சொல்றேன். நான் சொல்ற கருத்துல உண்மை இருக்கிறதா நீங்க நினைச்சா இந்த வீடியோவை அத்தனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் பேசுங்க. இந்த கஷ்டமான கடினமான காலத்துல நம் இயக்கத்திற்காக ஒன்றுபட்டு போராடுவோம். நன்றி.